வெல்கம் டு கதிர் வாய்ஸ். நேற்று ஜனநாயகம் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளான தளபதி கச்சேரி அப்படிங்கிற சாங் ரிலீஸ் பண்ணாங்க. செம வாய்ப்பு கொண்டாட்டத்தில் இருக்காங்க தளபதி விஷயம் எல்லாமே. ஒரு தேட்டரில் போய் ஒரு சில பேர் சின்னோட கொண்டாடுற அளவுக்கு இந்த மாதிரி ஏற்றமாக மியூசிக் சரி டான்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்குது, மாஸாக இருக்குது. அதே மாதிரி இது தளபதியோட கடைசி படம். அந்த அணிவு கேட்ப லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஆடுற மாதிரி, அதாவது சிங்கிள் ஷாட் டான்ஸ் வந்து தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி கொண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் காட்டலை, ஏன்னா தளபதியோட கடைசி படம். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் நடிப்பாக நடிக்க மாட்டான்னு தெரியல. தளபதி முடிவு என்னவா இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட என்ன வருஷத்துக்கு ஒரு படமாக பண்ணுங்க அப்படிங்கிறத நினைக்கிற தான் இருக்குது. அதேமாதிரி இப்போ நேற்று ஜனநாயகம் படத்தில் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகணுன்னு, இது பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான், அதில் இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது அப்படிங்கிற உடனே விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஸ்ரீலீலா போட்டிருக்க டாலரு, இதில் மமிதா பைத்தியும் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட இது ஒன்றா சொல்லியிருக்காங்க. ஒரு டீஷோ ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இல்லை கட்சியினத்தோட கதையா அப்படிங்கிறது எந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொங்கலுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அது பொங்கலுக்கு தரமான சம்பவம் இருக்குது கண்டிப்பாக.